ஒரு 20 வயசு பொண்ணு வந்து சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கால் இடறி விழுந்ததுனால அவங்களோட கணுக்கால்ல வந்துட்டு அடிபட்டுடுச்சு. சோ அவங்களுக்கு வந்து வலியும் வீக்கமும் வந்து ரொம்பவே அதிகமா இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க அவங்களோட பேரண்ட்ஸ். சோ டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே வந்து எடுத்து பார்க்கலாம், ஏன்னா வந்து எலும்பு முறிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. சோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியே எலும்பு முறிஞ்சிருக்குது. ஆனா 20 வயசு அந்த பொண்ணு தான், அதுக்கு வந்து வேற எந்த ஒரு சிஸ்டமிக் இல்னஸும் இல்ல, வேற எந்த ஒரு வியாதியுமே இல்லாத ஒரு பொண்ணு, நல்லா சாப்பிடுற பொண்ணுன்னு தான் சொல்றாங்க. பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் சோர்வா இருக்காங்க. அது தவிர உங்களுக்கு இப்ப எலும்பும் முறிஞ்சிருக்கு. சோ டாக்டர்ஸ் வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் வந்து லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்ட்டு ஆர்டர் பண்றாங்க. ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது கால்சியம் அண்ட் விட்டமின் டியோட லெவல் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்குது. ஸோ அதனால டாக்டர்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டரி வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணு கிட்ட. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட எப்பவுமே அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வயிறு வலி வரும், அதே மாதிரி ஸ்டொமக் அப்செட் லூஸ் மோஷனும் வந்து அதிகமா போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால டாக்டர்ஸ் வந்து இன்னும் கூட வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் போட்டுட்டு ஒரு ஃபைனல் டயக்னோசிஸ்க்கு வராங்க. celiac disease and mal absorption. ஏன்னா அவங்களோட ரத்த டெஸ்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலும் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ ரத்த சோகை அனிமியா இருக்காங்க. ஸோ celiac disease என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். ஸோ celiac disease அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ்க்கு வந்து ஒரு மெயினான ஒரு ஃபேக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா குளூட்டன் தான். ஸோ குளூட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆட்டோ இம்யூனிட்டியை ட்ரிகர் பண்ணிட்டு நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டினை வந்து ரப்சர் பண்ணிடும். ஸோ அது ரப்சர் பண்றதுனால நம்ம என்ன சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ எவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு அது பெனிஃபிட்டா இருக்காது. ஸோ இதுக்குள்ள அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா வயிற்றுல தான் மெயினான அறிகுறிகள் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட், அதாவது ரொம்ப டயரியா போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்டாமினல் ப்ளோட்டிங் இருக்கும். ஸோ ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்ம் ஆகுறது, அதே மாதிரி வயிற்று வலி, கிராம்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸா இருக்கும். அது தவிர பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சோர்வா இருப்பாங்க. வெயிட் லாஸ் வந்து ஆகும், என்னதான் சாப்பிட்டாலும் நல்லா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. அனிமிக்கா இருப்பாங்க, அவங்களோட ரத்தம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். எஸ்பெஷலி வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியாவா இருப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு வந்துட்டு விட்டமின் டி அண்ட் கால்சியம் வந்து ரொம்பவே லோவா இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து எலும்பு வந்து ஈஸியா வந்து முறிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ celiac டிசீஸை வந்து பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான் முக்கியமா தேவை. ஏன் அப்படின்னா இது வந்து சாப்பாட்டு மூலியமா தான் வந்து உருவாகக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், எஸ்பெஷலி குளூட்டன்னால. ஸோ குளூட்டனை வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிசீஸ்ல இருந்து நிரந்தரமா வெளிவரலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டாக்டரை செக் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு குளூட்டன் அலர்ஜி இருக்குதா அப்படிங்கறத தெளிவு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த குளூட்டனை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். குளூட்டன் எதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னா வீட் அண்ட் வீட்டு சார்ந்த பொருட்கள் எல்லாத்துலயுமே இருக்கும். பார்லி, ரே, இன்னும் வந்து நிறைய லிஸ்ட்ல வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியலா உங்களோட ஹீமோகுளோபின் அதே மாதிரி கால்சியம் லெவல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டாக்டர்ஸே உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிவியர் ஆயிடுச்சு சம்டைம்ஸ் வந்து மால் அப்சார்ப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே சிவியர் ஆகி லைஃப் த்ரெட்டனிங்கா வந்து மாறிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ தட் யூ ஒன்ட் மிஸ் எனிதிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா celiac டிசீஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் தேவைப்படக்கூடிய ஒரு நோய். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.